Hi friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா PHP ல string functions பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போற string function என்னன்னு பாத்தீங்கன்னா repeat string. அதாவது நம்ம ஒரு string கொடுத்தோம் அப்படினா அதை எத்தனை தடவை வேணாலும் நம்மளால ரிப்பீட் பண்ண முடியும். சோ அதை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். repeat underscore string .php. So நம்ம ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட PHP டேக் நான் போட்டுக்கிறேன். PHP என்னோட PHP டேகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். ஸோ $str ஈக்குவல் டு நம்மளோட ஸ்ட்ரிங்கு. ஸோ நம்ம ஸ்ட்ரிங் வந்து டியூட்டர் ஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நம்ம எக்கோவில் str underscore நமக்கு ஸ்ட்ரிங் வந்து ரிப்பீட் ஆகணும். ஸோ ரிப்பீட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஸோ $str கமா நமக்கு எத்தனை தடவை ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு தடவை வேணும் அப்படின்னா 1 டைம்ஸ் கொடுத்தா போதும். ஸோ இல்லை 2 தடவை 3 தடவை எத்தனை தடவை உங்களுக்கு வேணுமோ அந்த தடவை கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு 3 டைம்ஸ் கொடுக்குறேன். ஸோ 3. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். localhost நம்மளோட ஃபைல். ஸோ ரிப்பீட் ஸ்ட்ரிங் நம்ம 3 டைம்ஸ் ரிப்பீட் கொடுத்துருந்தோம். ஸோ 3 தடவை நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம PHPயில் ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம எத்தனை தடவை வேணாலும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjoes.com விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.